ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு இயேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு இயேசப்பா உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். ஆமேன். கர்த்தர் தான் நம்மை விடுவிக்கிற தேவன். ஆமீன். அன்று நெருப்பில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காத்த கர்த்தர், விடுவித்த கர்த்தர் இன்றும் உங்களை விடுவிக்கும்படி உங்களோடு கூட அவர் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அக்கினி சூளையிலே அவர்களோடு உலாவி அவர்களை விடுவித்த கர்த்தர் இன்றைக்கும் நீங்கள் எந்த ஆபத்தில் இருக்கீங்களோ அந்த ஆபத்தில் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். எதற்கு? நீங்கள் விடுவிக்கப்படும்படி. ஆமேன். அப்போ நீங்கள் ஆபத்தில் என்ன செய்யணுமா? அவரை நோக்கி கூப்பிடணும். நீங்கள் விடுவிக்கப்படணும்னா ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க, அந்த ஆபத்தில் இருக்கீங்க. அப்போது நீங்கள் விடுவிக்கப்படணும்னா என்ன செய்யணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்கள், அதில் உள்ள முந்தின வசனத்தை விட்டுருவாங்க. நான் கூப்பிடுறேன்னு கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடணுமா? 14வது வசனத்தில் பாருங்கள், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான உன் பொருத்தனைகளை செலுத்தி. நீ ஏசப்பாவுக்கு என்ன செய்? முதலாவது ஸ்தோத்திர பலியிடு. அடுத்து என்ன செய்? நீ பொருத்தனைகளை செலுத்தி கர்த்தரிடத்துல என்ன செய்? உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்தா? எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? பொருத்தனை செய்து ஸ்தோத்திர பலியிட்டு நீங்கள் கூப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறோம்? ஜெபிக்க ஆரம்பித்த உடனே நம்ம பாட்டு ஸ்டேட்மெண்ட் போயிட்டே இருக்கும். எனக்கு அதை தாங்க இதை தாங்க காத்தீங்களே ஸ்தோத்திரம், நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதுட்டே இருப்போம். நான் எப்படி ஜெபிக்கணுமா? தாவீது ராஜா அதை தான் நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணுவார் பாருங்கள். அவர் சங்கீதத்தில் முதலாவது கர்த்தரை நல்லா துதித்து ப்ரைஸ் பண்ணிட்டு நல்லா துதித்து போற்றி புகழ்ந்துட்டு தான் கடைசியில் வந்து சொல்லுவார் அவருடைய தேவை. இன்றைக்கும் கூட இந்த வசனம் அதை தான் சொல்லுது பாருங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு. நீ ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஏதோ ஒரு ஆபத்தில் ஒரு விடுதலை இல்லாதபடி இருக்கீங்களா? நீங்கள் விடுவிக்கப்படணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனைகளை செலுத்தி பொருத்தனை பண்ணி நீங்கள் ஆபத்தில் கூப்பிட்டீங்கன்னா ஜெபிப்பீங்கன்னா ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனை செய்து பொருத்தனை ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் காரியத்தில் எனக்கு இதிலேருந்து இது பண்ண விடுதலை கிடைச்சா நான் இதை செய்கிறேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்தீங்கன்னா, பொருத்தனை பண்ணி கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார் பாருங்க. அந்த பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டு உங்களை விடுவிப்பார். நீங்கள் அப்போ அவரை மகிமைப்படுத்துங்க. இந்த காரியம் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. அன்னாள் அப்படிதான் நெடுநாளாக அவளுடைய காரியத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி, பிள்ளை இல்லாதனால் மலடி என்று சொல்லி அவ கூட இருக்கிறவங்களால நிந்திக்கப்பட்டா. அவள் எப்போதும் அழுது கொண்டே இருப்பாளாம். வேதம் சொல்லுது பாருங்க, அன்னாள் எப்போதும் அழுதுட்டு இருப்பா இந்த காரியத்தினால். அப்போ அவள் ஒன்று செய்தா, என்ன செய்தா? பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். நீங்கள் எனக்கு குழந்தை கொடுத்தீங்கன்னா அதை உமக்கு தருவேன் என்று சொல்லி. அதே போல் அந்த பொருத்தனையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அன்னாளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டார். அந்த குழந்தை என்ன செய்தா? அவள் பொருத்தனை பண்ணின மாதிரியே கர்த்தருடைய சபையில் கொண்டு போய் விட்டாள். இந்த வார்த்தை என்ன சொல்லுது? விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவ. அன்னாள் 1வது அதிகாரத்தில் விண்ணப்பம் பண்ணவர் 2வது அதிகாரத்தில் கர்த்தரை உயர்த்தி என்ன செய்கிறா? மகிமைப்படுத்தி பாடுகிறாள். அதே காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்னாளை போல இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி, ஒரு விடுதலை இல்லாதபடி இருக்கீங்களா? எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இதுல இருந்து ஒரு விடுதலை இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்று சொல்லி நீங்கள் அன்னாளை போல ஒவ்வொரு நிமிஷம் அழுது கொண்டு இருப்பீங்கன்னா அன்னாள் செய்ததை செய்யுங்க. பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. உங்க இருதயத்தை ஊற்றி ஜெபிங்க. அடுத்து அவள் துக்கமுகமாக இருக்கலையா? அதுதான் முக்கியம். அடுத்து நீங்க துக்கமுகமாக இருக்காதபடி நான் ஏசப்பட்ட ஜெபிச்சுட்டேன், அவர் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு நீங்க அந்த பொருத்தனையின் ஜெபத்தை நிறைவேற்றுவீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்? ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் கட்டாயம் உங்களை விடுவிக்க அவர் உங்களோடு கூட உண்டு. ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் என்னோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஒரு காரியத்தில் ஒரு விடுதலை இல்லாதபடி ஜெபிக்கிறார்களோ, ஆபத்திலிருந்து ஜெபிக்கிறார்களோ, அப்பா இன்றைக்கு நீர் எங்களுக்கு சொன்ன ஆலோசனையின்படி ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது நீர் அப்பா அந்த ஜெபத்தை கேட்டு விடுவிப்பி நாங்களுமே மகிமைப்படுத்துவோம்ப்பா. இந்த சூழ்நிலையில் ஜெபிக்கிற பிள்ளைகள் இந்த நாளில் பொருத்தனையின் ஜெபத்தை செய்து அப்பா விடுவிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்யும். பெரிய காரியங்களை செய்யும் சாட்சியாய் நிறுத்தும். சகல துதி கன மகிமை உமொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.